ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தீபாவளினாலே நம்ம நிறையா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியை ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ரவா லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதில் முந்திரியும் நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கு நான் முதல்ல பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற முந்திரியை லேசாக பொன்முருவலாக ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் முந்திரி கொஞ்சம் டைம் ஆனாலும் கரகரப்பாக இருக்கும், நமுத்து போகாமல் அப்படியே கரகரப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரியை நம்ம வறுத்து எடுக்கணும். நான் ஸ்லோவாக வச்சு முந்திரியை நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அடுத்தது இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பு பார்த்திங்கன்னா 250 கிராம். இந்த அளவில் நான் 2 அளவு ரவை எடுத்துருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் வறுத்த ரவை தான். இது இருந்தாலும் செய்யும்போது ஒரு தடவை நம்ம வறுத்து விட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே ரவை வாங்கினா ரவையை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நான் நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை போல் ஸ்டோர் பண்ணி வச்ச ரவை தான் இது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துடணும். நம்ம ரவையை நல்லா வறுத்து விட்டு ரவா லட்டு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்குங்க. ரவா லட்டு செஞ்சோன்னா பால் சேர்க்காமல் நம்ம செய்கிற என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற அந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க தேவையில்லை, நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஆறிடுச்சு, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள், பூ போல் இருக்குது பாருங்கள் ரவை. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் நைஸான ரவையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சின்ன ஜார் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரவையை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கொரகொரப்பாகவும் இருக்காது. அந்த பக்குவத்தில் இந்த அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதை போல் இருக்கும். இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். இதே போல் நம்ம எல்லா ரவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சின்ன ஜாரில் அரைக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்ம ரவையை அரைக்காமையும் ரவா லட்டு செய்யலாம். இப்படி அரைச்சி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் நாக்கில் பட்டோடனே நல்லா கரைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ரவையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து 2 கப்பு ரவைக்கு நான் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரையுமே நான் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாதி பாதி சர்க்கரையாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். சர்க்கரை நல்லா அரைப்பட்டு வந்துடும். ரவை எப்பயுமே மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக பவுடர் போல் வராது, ஓரளவுக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ நான் சர்க்கரையும் அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நெய்யில் பொரித்த முந்திரியை இதில் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏலக்காய் தூள், ரவை, சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து விடணும். டைம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை பாகெடுத்து செய்கிற ரவா லட்டை விட இந்த மாதிரி செய்கிற ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டுட்ருக்கேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நம்ம நெய்யை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நெய் நல்லா உருக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு பத்தலைனாலும் நம்ம அப்புறமா கொஞ்சம் நெய் சூடாக பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை போல் நெய்யில் உருக்கி நம்ம ரவா லட்டு செஞ்சோன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது, சுவையும் மாறாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகி வந்திருக்குது. இப்போ இந்த கலவையில் நம்ம இதை சேர்த்துடலாம். நான் 3/4 பங்கு அளவுக்கு சேர்க்குறேன். முதல்ல கொஞ்சம் மட்டும் மீதம் வச்சிடுறேன். அப்படியே இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம்.
இப்போ அந்த சூடான நெய் சேர்க்கும் போதே அந்த சர்க்கரை இலகி நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விடணும். அதனுடைய சூடெல்லாம் ஆறி கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இது நம்ம லட்டாக பிடிச்சி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அந்த சூடு குறையிற வரைக்கும் நான் கலந்து விட்டுட்ருக்கேன். நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இப்போ நம்ம லட்டுலாம் பிடிச்சி வச்சிடலாம். நான் மீது இருக்கிற இந்த நெய்யை உள்ளே சேர்த்துடுறேன். அதனுடைய சூடு குறையிறதுக்கு கூட உள்ளே சேர்க்கும்போது மாவு நல்லா திரண்டு வரும். அதனால் சூடாக இருக்கும்போதே உள்ளே சேர்த்துட்டு நான் மறுபடியும் கலந்து விட்டுறேன். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை போல் நீங்கள் பால் எதுவும் சேர்க்காமல் வெறும் நெய்யிலே செய்கிற லட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் சேர்க்குற லட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒரு 10-15 நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு புளிப்பு தட்டும் அந்த லட்டில். அதனால் நம்ம பால் சேர்க்காமல் இதை போல் நீங்கள் ஒரு தடவை லட்டு செஞ்சு பாருங்கள், ரவா லட்டு. இதை போல் நம்ம எல்லா மாவையும் லட்டுகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். தீபாவளினாலே நம்ம நிறைய ஸ்வீட் செய்வோம், எல்லாருக்கும் கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். இந்த தீபாவளிக்கு என்னோட செய்முறையில் இதை போல் ஒரு ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இதை ரொம்ப நல்லா செஞ்சுடுவாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரிப்ரேஷனில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ரவா லட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியாக நான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.